சுகந்தவன நாயகி தாயாருனாய பரிமள அரங்கன் திருவடி மலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய மார்கழி திங்களின் 8வது நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் 8வது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும். தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை, போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம், கூவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய், பாவாய் எழுந்தீராய், பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்தீராய், பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து, ஆவாவென்றாராய்ந்து, ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று. பாடலின் பொருள்: மன மகிழ்ச்சியை உடைய பெண்ணே, கிழக்கு வானம் வெளுத்தது, எருமைகள் சிறிது நேரம் விடுதலை பெற்று மேய்வதற்காக சென்று பரவியுள்ளன. நோன்பு செய்யும் இடத்திற்கு பலர் சென்று விட்டனர். மீதமுள்ளவர்களும் அங்கே கும்பிடும் நோக்கத்தோடு புறப்படுகின்றனர். அவர்களை போக விடாமல் நிறுத்தி வைத்து உன்னை அழைக்க வந்து நின்றோம். எழுந்து வா, நம் இறைவன் குதிரை வடிவம் எடுத்து வந்த அசுரனது வாயை பிளந்தவன், கம்சன் ஏவிய மல்லர்களை அழித்தவன், தேவர்கள் எல்லாருக்கும் பெரிய தேவன். அவனை நாம் சென்று அடைந்து பாடி வேண்டிக் கொண்டு வணங்கினால், ஆ என்று வாய் திறந்து இரக்கம் காட்டி வா என்று அழைத்து நம் வேண்டுதலை ஆராய்ந்து அருள் புரிவான் என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள். நன்றி.